ஃபாஸ்டிங் கைட்லைன்ஸ். ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னென்ன குடிக்கலாம்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எப்படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வைக்கிறது? இன்னைக்கு பார்க்க போறோம். ரீசென்ட்டா நான் 36 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அப்ப நெறைய பேர் நெறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அந்த காலத்துலலாம் டெய்லி சாப்பிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ போய் இதுக்கு திடீர்னு 36 மணி நேரம் ஃபாஸ்டிங்லாம் பண்ணி என்னத்த நீங்க சாதிக்க போறீங்க? இதெல்லாம் காசு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கொழுப்படுத்த வேலை அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாட்டிலே நமக்கே தெரியாம நெறைய கலப்படங்கள்லாம் இருக்கு. நெறைய அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம உடம்ப சுத்திகரிக்கிறது, ரீசைக்கிள், ரிப்பேர் பண்ற ஒரு கான்செப்ட்டா தான் நான் இந்த ஃபாஸ்டிங்க பார்க்குறேன். அதுவும் இந்த 24 to 36 ஹவர்ஸ்ல ஆட்டோஃபேஜ் நடக்கும்போது இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ், ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்குது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல வயித்த சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள குடுத்து லூஸ் மோஷன் போக வைப்பாங்க. எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. என்னுடைய மெத்தட் ஆஃப் டீடாக்ஸிங் தான் இந்த ஆட்டோஃபேஜி. 36 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல நான் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். வேற என்னென்ன குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 12 to 14 ஹவர்ஸ்க்கு தண்ணி கூட குடிக்காமலும் ஃபாஸ்டிங் பண்ணலாம். இப்போ இஸ்லாமியர்கள் புனித ரமலான் மாதத்துல நோன்பு இருக்காங்க இல்லையா? அப்ப தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அது பிராக்டிகலி பாசிபிள். 1000 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்த 14 to 18 ஹவர்ஸ்க்கு நமக்கு பிளாக் காஃபி குடிக்கலாம். ஃபேட் பர்னிங் நடக்குது அந்த ஃபர்ஸ்ட் 12 to 18 ஹவர்ஸ்ல. ஃபேட் பர்னிங்க்கும் பிளாக் காஃபி ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் 18 ஹவர்ஸ்ல தான் நமக்கு ஹைப்போகிளைசெமியானால ஹெட்டேக் வரும். அப்போ நம்ம இந்த பிளாக் காஃபி குடிச்சிட்டோம்னா வேசோ டைலிட்டேஷனால ஹெட்டேக் வராமலும் தடுக்க முடியும். அடுத்து 18 to 24 ஹவர்ஸ்ல நம்ம உடம்பு கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல போகும்பொழுது டீஹைட்ரேஷன் ஏற்படும். அப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட், உப்பு கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிக்கலாம். சால்ட் வாட்டர் குடிக்கலாம். 24 to 36 ஹவர்ஸ்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல கார்டிசோல் லெவல்ஸ்லாம் ரைஸ் ஆகிடும். அந்த டைம்ல பிளாக் காஃபி குடிக்கக்கூடாது, கிரீன் டீ குடிக்கலாம். கிரீன் டீல கேட்டச்சின்ஸ் இருக்கு. அது எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல ஆட்டோஃபேஜ் நடக்கிறதுக்கு ஏஎம்பிகே அப்படின்னு ஒரு பாத்வே இருக்கு. அந்த பாத்வேக்கு கிரீன் டீ ஹெல்ப் பண்ணுது. இளநீ குடிக்கலாமா, ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குடிக்கக்கூடாது. அதெல்லாம் குடிச்சோம்னா அந்த ஃபாஸ்டிங்கே அது பிரேக் பண்ணிடும். 0 கேலரிஸ் இருக்கிற ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் அலவுட். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 48 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்காங்க, 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்லாம் இருக்காங்க. என்னோட அடுத்த டார்கெட் 48 ஹவர்ஸ் தான். அது முடிச்சுட்டு எப்படி இருக்கு நான் ஷேர் பண்றேன். அடுத்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வருவோம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். டயபெட்டிஸ் ரிமிஷன் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு அருமையான மெத்தட். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். நான் சிம்பிளாக 3 டைப்ஸ் சொல்கிறேன். ஸோ புதுசாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறவங்க 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஈவினிங் 6 o'clock டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். அந்த டைமில் பிளாக் காஃபி, கிரீன் டீ, சால்ட் வாட்டர் குடிக்கலாம். அடுத்த ஸ்டெப் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். ஈவினிங் 6 o'clock டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகணும் அப்படின்னா 18 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா மார்னிங் 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட், செகண்ட் மீல் 4 o'clock. இந்த கான்செப்ட் பேர் 2 meals a day. இதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் பிளாக் காஃபி, கிரீன் டீ, சால்ட் வாட்டர் இந்த மாதிரி கேலரிஸ் இல்லாத உணவுகள் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் ஆஃப் ஃபேட் பர்னிங் நம்ம பார்க்க முடியும். ரீஃபீடிங் ஃபேஸ், அதாவது ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேஸில் அடிக்குவேட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புஷிங் த பாடி பியாண்ட் த லிமிட்ஸ். எவ்வளோ தான் நம்ம உடம்பு தாங்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீ பாட்டுக்கு அடி, நான் பாட்டுக்கு என்றேன் அப்படி வடிவேல் சொல்கிற மாதிரி பியாண்ட் த லிமிட்ஸ். அதனால தான் இப்போ 36 ஹவர்ஸ்லேருந்து எடுத்து 48 ஹவர்ஸ்க்கு போகிறேன். ஆரம்பத்தில் சொன்னது இங்கேயும் ப்ரூஃப் ஆகிடும். நிறையா காசு பணம்லாம் வச்சிருக்கானுங்க போல இருக்கு. வேறு வேலையே இல்லை, அதனால தேவையில்லாத வேலை கொழுப்படுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நினைச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸாக நம்ம உடம்பு எவ்வளோ தூரம் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். பட் வித் மெடிக்கல் சூப்பர்விஷன். நீங்களாவே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணி எதாவது போய் மாட்டிக்காதீங்க.